ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரை வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவு பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, சிறிதளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து வாஷ் பண்ணி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்து கடுகு, சோம்பு, வரமிளகாய் பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு கொதித்ததும் பாலக்கீரை எடுத்து சேர்த்துக்கலாம். பருப்பு வெந்துடுச்சு, பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரையும் வெந்துடுச்சு, மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்கட்டும் குழம்பு. லாஸ்ட்டாக இடித்த பூண்டு சேர்த்து சுட சுட சாதத்தை கூட ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.